நோயின்னு சொல்லிட்டாங்க. உங்க உடம்புல நோய் எங்க வரும்? நிரந்தரமா இருக்கும். அது எங்க அப்படின்னா, குரு பார்த்தால் கோடி நன்மையா? ஆனா குரு எங்க பார்ப்பார்னா 6ஆம் பாவத்தை தான் பார்ப்பார். உங்க ஜாதகத்தில் குரு 7ஆம் பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறது, அந்த அதிபதி அந்த கட்டத்துல எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. உடல் ரீதியாக அந்த இடம் என்னன்னு பாருங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், நோயினால. இது விதி. ஏன்னு காரணம் என்னன்னா, நோய் பாவத்தை பார்க்கக்கூடியது குரு மட்டுமே. வேற எந்த பாவத்தையும் 6ஆம் பாவன கன்னியை காலபுருஷனுக்கு எந்த பாவத்தையும் பார்க்காது. காலபுருஷன் தான் இது பண்ண. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து விட்டால், எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துட்டா அவங்க என்னப்பாங்க, மாமியா மருமக அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து திருமணம் பண்ணனா தொழில் போயிடும். ஏன்னா 10ஆம் பார்வையா அந்த 2 பேத்தையும் பார்ப்பார். 3 பேருமே பகை கிரகங்கள். தொழில் போயிடும். பார்க்கணும், ஒவ்வொரு விதிகள் இருக்குது. லக்னாதிபதி திசை நடந்தால் யாருக்கு பாதிப்பு? ஒரு வீடு கட்டினா யாருக்கு பாதிப்பு? ஒரு திருமணம் பண்ணா யாருக்கு பாதிப்பு? எடுத்து நம்ம பார்க்கணும். காலபுருஷனுக்கு எடுத்தீங்கன்னா போதும். 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் சேர்ந்தா தந்தை தந்தை நோயாளி, வம்பு வழக்கு. இல்லை என்றால் தந்தை உங்களுக்கு எதிரியாலே ஆவா. எடுத்து பாருங்க. யார் யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதோ தந்தை உங்களுக்கு பிரச்சனைக்கு உரிவார். லக்னாதிபதி திசை நடந்தால் தந்தை உங்களுக்கு தொழில இடைஞ்சல் பண்ணுவார். எளிமையில சொல்லலாம் உங்களுக்கு. இதெல்லாம் காலபுருஷத்துக்குள்ளதான் இருக்குது. அதான் காலபுருஷன் 6ஆம் பாவத்தை குரு மட்டும்தான் பார்ப்பார், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. எடுத்து போட்டு பாருங்க, எல்லாம் போட்டு பாருங்க. ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் பார்க்குது, எந்தெந்த பாவங்கள் பார்க்குதுன்னு பாருங்க. 6ஆம் பாவத்தை குரு பார்ப்பார். அப்ப உங்க ஜாதகத்தில் குரு பார்க்கக்கூடிய பாவம் எது? 7ஆம் பார்வையாக. எங்க இருந்து வேணாலும் பார்க்கட்டும். எது எப்படி பார்ப்பார் சொல்லுங்களேன். மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு, அவர் 7ஆம் பார்வையாக கன்னி தான் பார்ப்பார். வேற எந்த இது மேசத்திலிருந்தா விரிச்சுக்கும். உங்க லக்னத்தில் குரு எங்க இருக்கிறார்? துலாம் லக்னத்தில் குரு எங்க இருக்கிறார்? எந்த எதை பார்ப்பார்? நேரு 7ஆம் பார்வையா? ரிஷப சுக்கிரன் எங்க நிக்கிறார் உங்க ஜாதகத்துல? எந்த 10ஆம் இடம்ங்கிறது எது? சிம்மம். சிம்மம் உடல் பகுதி எது? மேல் வயிறு. கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். சிம்பிளா சொல்லலாம். குரு 7ஆம் பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறது? இதுக்கு என்ன விதி? மீனத்தில் இருக்க குரு 7ஆம் பார்வையா கன்னியை மட்டும்தான் பார்க்கும். கன்னியை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டுமே. வேற எந்த கிரகம் வேணாலும் போட்டு பாருங்க, பார்க்காது. எது வேணாலும் குரு மட்டும்தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். விதி எங்கிருந்து வந்துச்சு போடுங்க. இப்ப மேசத்துல செவ்வாய் போடுங்க. மேச அதிபதி செவ்வாயா எந்தெந்த இடத்துல பார்ப்பாரு? 4, 7, 8 கடகத்தையும் விருச்சிகத்தையும் இதையும் பார்ப்பார். அங்க கன்னி வருதா? இல்ல. 2வது சுக்கிரனை போட்டு பாருங்க, கன்னி வராது. 3வது புதன் போட்டு பாருங்க, கன்னி வராது. 4வது சந்திரனை போட்டு பாருங்க, கன்னியை பார்க்காது. குரு இதெல்லாம் பாருங்க. மீனத்துல குருனுடைய அதிபதி எங்க? மீனம் வேண்டியதுல விதி என்ன? காலபுருஷனுடைய விதி என்ன? மகரத்துக்கு சனியா? அவர் யார் யார் பார்ப்பாரு? 3ஆம் இடத்து யார் இருக்கிறா? மீனத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையா சந்திரனை பார்ப்பார். 10ஆம் பார்வையா சுக்கிரனை பார்ப்பார். இவங்க 3 பேருமே இணையுது. குரு நன்மை செய்வார், சந்திரன் சுக்கிரன் இவருக்கு பாதகத்தை செய்வார். அதனாலதான் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துட்டா இவன் தொழில் பாதிக்கும், வீடு கட்டுறது பாதிக்கும். காலபுருஷன் தான், எல்லாமே காலபுருஷன் தான். சார் ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, யார் பாதிப்பா? ஒருவர் வீடு கட்டுகிறார், இவர் சொன்ன மாதிரி உயிர் காரகம் யார் பாதிக்கும்?
பாதிக்காது. மாமியா கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு. 10ஆம் இடம். அதனால 1 4 7 10ங்கிறது கேந்திரத்தினுடைய அமைப்பு சிறப்பா இருக்கும். சந்திரனையோ சுக்கிரனையோ ராகு இல்லாத வேற மற்ற எந்த லக்கணமா இருந்தாலும் சரி போட்டு பாருங்க பார்க்கும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராகு போட்டு பாருங்க. சந்திரன் சுக்கிரன் மட்டும் இல்லாதது மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கும். அப்ப ராகு கேதுக்கள் எதை பார்க்கும் இயற்கையிலேயே அதை அடிப்படையில் கொண்டாங்க உங்க ஜாதகத்துக்கு. ஒவ்வொன்றும் காலபுருஷனுக்கு வைங்க. காலபுருஷன் 7 8 யார் யாரு? சுக்கிரன் செவ்வாயும் தானே. 2 பேர் சேர்ந்தா என்ன ஆகும்? மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் சேரட்டும், அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு எடுத்து பாருங்க. அதேதான் காலபுருஷன் லக்னாதிபதி திசை போட்டு பாருங்க. காலபுருஷனுக்கே லக்னாதிபதி திசை மேச லக்கணம், லக்னாதிபதி திசை செவ்வாய் நடக்குது. செவ்வாய் திசை நடத்துகிறது. அந்த செவ்வாய் தந்தை ஸ்தானத்துக்கு எப்படி வரும்னு பாருங்க. தந்தை ஸ்தானத்துக்கு தந்தையினுடைய தொழில் எத்தனாம் பாவமா வரும்? தந்தையினுடைய தொழில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவமா வரும்? 7 எப்படி வரும்? தந்தை எந்த பாவம்? மேச லக்னத்துக்கு தந்தை எந்த பாவம்? எந்த பாவம்? அதுக்கு 10ஆம் பாவம் எது? இதுதானே தந்தையினுடைய தொழில். அப்ப லக்னத்துக்கு எந்த பாவமா வருது? இவர் லக்னாதிபதி திசை நடத்துறப்ப எந்த பாவம் 6ஆம் பாவமா வரும்? தந்தையினுடைய தொழில் தான் வரும். அந்த தந்தையினுடைய தொழிலுக்கு 8ஆம் பாவம் எது? அதுதான் லக்னாதிபதி திசை நடத்துது. அப்ப லக்னாதிபதி திசை நடத்தினா தந்தை தொழில் 6 8ஆம் அறிஞ்சிரும். எடுத்து பாருங்க உங்க இதுல. இதுதான் காலபுருஷம், வேற எதுவும் இல்லை. இப்படிதான் எடுத்தாகணும். சனியும் குருவும் சேர்ந்தா 9 10 11 12 மட்டுமே செயல்படும். எடுத்து பாருங்க. அதுக்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்குது. சனியும் குருவும் சேர்ந்த எந்தெந்த பாவம் சேரும்? தர்ம கர்மாதி யோகம் வந்துருத இயற்கையிலே. அது அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும். மறைந்த வேலை செய்யும். ரூல்ஸ் என்ன? ஒரு கிரகம் தான் நின்ற வேலையை முதலில் செய்யும், அப்புறம் தான் மற்ற வேலைகள் செய்யும். அது நீச்சமா அச்சமா உச்சமா ஆட்சியா, அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும். நின்ற கிரகம் வேலை செய்தும். நாளில் செவ்வாய் என்னது? நாளில் போய் செவ்வாய் நிக்குது ஒரு ஜாதகத்துல. இது எப்படி நீங்க கணக்கெடுப்பீங்க? கேந்திராதிபத்திய தோஷம். அது உங்க லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி, காலபுருஷனுக்காக இருந்தாலும் சரி, எடுத்து பாருங்க. 10ல் சனி, லக்னத்துல குரு புதன், லக்னத்துல குரு புதன் இருக்கணும். எடுத்து பாருங்க. கேந்திராதிபதி தோஷத்துல இருப்பான். 7ல் சுக்கிரன் இருக்கும், கேந்திராதிபதி தோஷம். அப்ப எது எது கேந்திரம்னு முதல் தெரியணும். இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எடுத்து பாருங்க. மேசமும் மீனமும் கன்னியும் துலாமும் இந்த 4 பாவத்தை எடுத்து வெளியே போடுங்க. அதில் இருக்கிற நட்சத்திரத்தை எழுதுங்க. நட்சத்திர அதிபதி எழுதுங்க. 9மே இருக்கும். இதுதான் கேந்திரம். அதே மாதிரி கேந்திரம் பாவங்கள் உங்களுக்கு எது எது? கேந்திர பாவங்கள் எது எது? எந்த பாவம்? மேசம் கடகமா, அதான் கேந்திர பாவம். 4 உபய ராசி கேந்திர பாவம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 4 கேந்திர இதுவும் உபயராசி கேந்திர பாவம். அதில் இருக்கிற கிரகத்தை வெளியே, நட்சத்திரத்தை வெளியே எடுத்து போடுங்க. பாவ நான் அதிபதி எழுதுங்க. 9 பேருமே இருப்பாங்க. அதான் 1 4 7 10ங்கிறது. இந்த கேந்திரத்துக்குள் அடங்காதது விருச்சகமும் ரிஷபமுமே. இங்கே சந்திரன் சூரியன், அதாவது கடகமும் சிம்மமும் மகரமும் கும்பமும், இந்த 4 நட்சத்திரத்தை வெளியே எடுத்து போடுங்க. அதிபதி எழுதுங்க. 9 பேர் இருப்பாங்க. மீதி 2 பேர் யாரு அப்படின்னா விருச்சகமும் மேஷ சிம்மம் தான், இது ரிஷபம் தான். அவர்களுக்குத்தான் மேச சிம்ம சாரி 2வது இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கும் 8வது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கும் கேந்திராதிபதி தோஷம் இல்லை. நூல்ல குறிப்பிட்டிருக்கு பாருங்க. ஏன் சொன்னாங்க?
யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எடுத்து போடுங்க. கேந்திரம்னா என்ன? 9 கிரகம் வேலை செஞ்சாதானே கேந்திரம். இது யாருக்காச்சும் தெரியுமில்ல? ஒரு கேந்திரம் வேலை செய்யுதுன்னா 9 கிரகம் வேலை செய்யணும். அப்ப 9 கிரகங்கள் எது எது? ஒரு 80 கிரகம் வேலை செஞ்சிருமா? அப்ப இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வெளியெடுத்து போடுங்க. அதை அதிபதி எழுதுங்க. 9 பேர் இருப்பாங்க. எடுத்து போட்டு பாருங்க. இதெல்லாம் எப்பயோ கொடுத்த உண்மைகள். இன்னைக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம படிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே, மீண்டும் வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.